பிம்பம் சமூகத்தின் பிரதிபலிப்பு. உலகிலேயே இனிது இனிது என்று எதைச் சொல்வார்கள் என்றால், தங்கள் குழந்தைகள் இந்த பூமியை முத்தமிட்டதும் எழுப்பும் முதல் குரலைத்தான். அதற்காகத்தான் இந்த பிரபஞ்சமும் ஒரு வகையில் இயங்குகிறது. பிரபஞ்சத்தின் கொடையே உயிரின் மறுசுழற்சிதான். அதில் உலகம் ஏராளமான சிக்கல்களை சந்தித்து வருகிறது. அப்படியான சிக்கல்தான் இதுவும். பேபி கிஷோர் தம்பதியினருக்கு ஒரு தீராத கவலை. இந்த கவலை இவர்களுக்கு மட்டும் உரியதல்ல, உலகை அச்சுறுத்தும் கவலை இது. உலக மக்கள் தொகையில் 15% பேரை இந்த கவலை ஆட்கொண்டிருக்கிறது. இந்திய அளவிலும் இந்த கவலை எல்லா திக்குகளிலும் பரவிக்கொண்டிருக்கிறது. குழந்தையின்மை என்கிற கவலைதான் அது. எங்கள் வீட்டுக்கார குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். கிராமத்துக்கு போகிறப்போ ட்ரெயினில் பஸ்ஸில் சில குழந்தைங்கள்லாம் இருந்ததுன்னா அதை அந்த அவங்க இறங்குற வரைக்கும் அந்த குழந்தைங்கள அப்படியே விடவே மாட்டார். அந்த அந்த மனக்குறைய போக்குறதுக்கே தான் இந்த குழந்தைங்களை பார்த்து எடுத்து கொஞ்சிறது. நமக்கு இல்லை, அடுத்தவங்க குழந்தைங்க நம்ம குழந்தைங்க மாதிரி பாவனை பண்ணிக்கிறது. இதனால் நமக்கு ஒரு மன ஆறுதல். கொஞ்சம் டச் பண்ண விஷயம் என்னென்னா, எனக்கு தயவு செஞ்சு உங்ககிட்ட நான் ஒன்றும் கேட்கல, எனக்கு ஒரு குழந்தை மட்டும் எனக்கு பெற்று கொடுத்துரு, நான் காப்பாற்றிக்கிறேன். எனக்கு தெரியும் நீ அந்த காப்பாற்றுற விஷயத்தில் நீ கொஞ்சம் யோசிப்பேன், முடியல உடம்பு அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். இனம் புரியாத மனவேதனை. இறுதியாக செயற்கை முறை கருத்தரித்தல் முறையை தேர்வு செய்தனர். காலம் கடந்து போயிட்டே இருக்கு, உனக்கு வயசு 39 ஆகிடுது, அவருக்கும் வயசு ஆகிடுது, வேணாம் தயவு செஞ்சு ஐவிஎஃப்க்கு வந்துடுங்க அப்படின்னு. அது 2014 போகும்போது ஒரு 4-4.5 மாதத்துலேயே எங்களுக்கு நார்மலாக கன்சீவ் ஆச்சு. 6 வார வளர்ச்சி தான் இருந்திருந்தாங்க குழந்தைக்கு. ஸோ அது அபார்ட் ஆகி டிஎன்சி பண்ணி முடித்தோம். அதுக்கப்புறமா ஐவிஎஃப் நோக்கி போக ஆரம்பித்தோம். 39 வயதில் ஒரு குழந்தையை சுமப்பது சாத்தியமா என இவர்கள் கேள்வி எழுப்பிய போது மருத்துவ உலகம் அதற்கான பதிலை தயாராக வைத்திருந்தது. 100% பேர் ஒரு வருடத்தில் குழந்தை பெற்றுறாங்க. 85% பேர் 1.5 வருஷத்தில் குழந்தை பெற்றுறாங்க. மீதி இருக்க 15% பேருக்கு தான் ட்ரீட்மெண்ட் தேவை. இந்த 15% பேரில் 10% பேர் ரொம்ப எளிமையாக குழந்தை பெற்றுருவாங்க. ஒரு 3-2% பேருக்கு ஐயுஐ போன்ற எளிமையான, அதுவே 5000-6000 தான் ஆகும். ஒரு 2-3% தம்பதிகளுக்கு கருத்தரிக்கிறதுல ரொம்ப சிரமம் இருக்கும். அவர்களுக்கு கருக்குழாயில் அடைப்பு அல்லது விந்தணுக்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருப்பது போன்ற சிக்கல்கள் இருக்கும். இவர்களுக்கு நவீன மருத்துவம் கண்டிப்பாக தேவை. இந்த தகவல்கள் பேபி மற்றும் கிஷோர் தம்பதியினருக்கு நம்பிக்கையை தந்தன. பயங்கர பதட்டம், என்ன நடக்க போகுது, ஏன்னா நான் அனுபவிக்க போகிறேன். அது மாதிரி ரொம்ப பயம் எனக்கு. அந்த எக்கலெக்ஷன் எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அனஸ்தீசியான்றதுனால பயங்கர பெயின், வயிறு. ஒரு 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே சரியாயிடுச்சு. அதுக்கு முடிச்சுட்டு பிப்ரவரி 24 எங்களுக்கு அந்த கரு வைக்கிறாங்க. துணிந்து களத்தில் இறங்கினார்கள். அவர்களின் நம்பிக்கை பொய்க்கவில்லை. எல்லா கரு முட்டையுமே நல்லா இருந்தது. ஸோ யுட்ரஸ் நல்லா இருந்தது, ஹெல்த்தியாகவும் இருந்தது. 3 வச்சாங்க, 3மே எனக்கு குரோத் ஆகிடுது. அது வைக்கிறப்போ பெயின் இருக்கும்னு நினச்சேன். ஸோ அப்போ பெயின் இல்லை. நான் ஐவிஎஃப்னா என்னமோ நினச்சிட்டேன், ஒரு பெரிய அப்படியே பயங்கர பெயினாக இருக்கும், காலெல்லாம் கட்டிடுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் சாதாரணமாக ஒரு ஐவிஐ எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் அந்த ப்ரொசீஜரும் இருந்தது. குழந்தைய வயிற்றில் கருவில் சுமந்து வைக்கிறாங்க. நமக்கு அதுக்கான அந்த சப்போர்ட் வேலையெல்லாம் நம்ம பண்ணுறோம். அதனால் நிச்சயமாக நமக்கும் அந்த கஷ்டங்கள் இருக்கும். அடுத்த நாள் காலையில் டெலிவரி. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்துட்டாங்க. டக்குன்னு ஒரு சின்ன ஒரு கீறல் மாதிரி எனக்கு தெரியுது. அது அப்போவே எனக்கு ஏதோ நடக்குதுன்னு தெரியுது. நான் பேசினே இருக்கேன்.
2 செகண்டுங்க, 2 செகண்டு, அவ்வளோ நேரம் கூட ஆச்சான்னு தெரியல. உடனே என் பையனை அப்படியே தூக்கி ஹாய் கிஷோர் அப்படின்னாங்க. அப்படியே பார்த்தேன், கண்ணில் ஒரு மாதிரி தண்ணியாக வந்தது. பாப்பாவை எடுக்கும்போது வந்து இப்படி எடுத்துட்டு ஹாய் அப்படின்னு அப்படியே தூக்கி இந்த கன்னத்தில் வச்சாங்க பாப்பாவை. எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அப்படியே கண்ணில் ஃபுல்லாக தண்ணி, பேச்சே வரல. பொண்ணு வந்து என் கையில் கொடுத்தாங்க. அது நம்ம கையில் வந்து அது ஒரு ஜாடையாக பார்க்கும்போது அது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அது நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டு பாரு. அதோட மேலே என் பொண்ணு வந்து என்ன பார்க்குறா. முத்து முத்தான 2 குழந்தைகள் ஒரே பிரசவத்தில், ஆண் ஒன்று பெண் ஒன்று என அவர்கள் குடும்பத்தில் நிரந்தரமான சந்தோஷம் நிலை கொண்டது. மெடிசன்ஸில் கரெக்டாக ஆகாத பீப்புளுக்கு வந்து நம்ம வந்து ஹையர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம். ஒன்று வந்து இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷனுங்கிறது, ஐயுஐங்கிறது. அதாவது என்னென்னா ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கும்போது அந்த ஸ்பெர்மை தனியாக கலெக்ட் பண்ணி கர்ப்பப்பையில் போடுறது. இது வந்து நார்மலுக்கும் ஐயுஐக்கும் வந்து ஃபர்டிலிட்டி ரேட் வந்து ஒரு 3 times மோராக இருக்கும். சம்டைம்ஸ் ஐயுஐயும் நிறைய டைம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஐவிஎஃப் ஃபிக்ஸிங்கிற ட்ரீட்மெண்ட், அதாவது உள்ளுக்கு வளர்கிற எக்கை வந்து ஒரு எக்கு வளர்கிறதுக்கு பதிலாக நிறைய எக்கு வளர்கிறது மாதிரி மாத்திரை கொடுத்து அந்த எக்ஸே உள்ளே கருத்தரிக்கிறதுக்கு பதிலாக அது வெளியில் எடுத்து கருத்தரித்து கர்ப்பப்பையில் வைக்கிறது தான். சென்னையை சேர்ந்த மேரி 63 வயதில் செயற்கை முறையில் குழந்தை பெற்றுக்கொண்டார். பிருந்தா தம்பதியினர் செயற்கை கருத்தரித்தல் முறையில் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்த போது அவருக்கு வயது 56. லிம்கா சாதனை புத்தகத்தில் இந்த இரட்டை குழந்தைகள் பிறந்த சாதனை பதிவாகியிருக்கிறது. தாமதமாக திருமணமானவர்கள் என்று மட்டுமல்ல, திருமணமாகி குழந்தை பெற்றுக் கொள்வதை தள்ளி போட்டவர்களுக்கும் இந்த பிரச்சனை வரலாம். சுனிதா தம்பதியினரை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு 20 வயதிலேயே திருமணமாகிவிட்டது. ஆனால் குழந்தை பெறுவதை தள்ளி போட்டனர். அதுவும் கூட அவர்களை சிக்கலில் ஆழ்த்தியது. படிக்கிறப்பவே கல்யாணம் ஆகிடுச்சு, சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சு. அப்புறமா அவர் துபாய் போயிட்டார். அப்புறம் அங்கே போய் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன், பெங்களூர்லேயே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்படி எங்கள் ஃபேமிலி வந்து நாங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிடுச்சு. சரி, எங்களுக்கு சின்ன வயசில் கல்யாணம் ஆனவங்க சரி பிறக்கும், நம்ம எதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுன்னு விட்டுட்டோம். எனக்கு 14 வருஷம் ஆகிடுச்சு, ஏஜ் வேறு ஆகிடுச்சு. சொல்லிவிடுங்க டாக்டர், எனக்கு பிறக்குமா இல்லையா, நான் சஜஷன் இஸ் நெக்ஸ்ட் நான் எதனா பார்த்துக்கலான்னா இல்லை உங்களுக்கு இருக்குது. இப்போது சுனிதாவிற்கு வயது 35. செயற்கை கருத்தரிப்பு முறையில் அந்த தம்பதியினருக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கிறது. இதைப் போலவே இந்த மருத்துவ முறையின் வழியாக குழந்தையை பெறுவதற்கு எல்லோர் மனதிலும் விருப்பம் இருந்தாலும் துணிந்து கால் வைக்க 1000 தயக்கம். அதற்கு காரணம் தன்னை சூழ்ந்திருக்கும் சமூகம் உருவாக்கும் தடைகள். குழந்தை இல்லை என மரத்தை சுற்ற சொல்கிறார்கள். பரிகாரம் என்ற பெயரில் கோயில் வாசலில் உருளச் சொல்கிறார்கள். உச்சகட்டமாக மண் சோறெல்லாம் சாப்பிடுகிறார்கள். வலிக்க வலிக்க அலகு குத்திக் கொள்பவர்களும் ஏராளம். வாரிசு ஒன்றை பெற்றுக் கொடுக்க வக்கில்லை என்று அந்த பெண்ணை மரணத்தின் விளிம்பு வரை தள்ளிவிடுகின்றனர். ஜாதகம், மூட நம்பிக்கை, இதனால தாங்க நிறைய பேரோட லைஃப்பில் வந்து ப்ராப்ளம் வருது. யாரோ ஜோசியம் சொன்னாராம், உங்களுக்கு கண்டிப்பாக பிறக்கும், 48 இயர்ஸில் பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு. 43 வந்து உட்காண்ட்ருக்காங்க. நான் 5 இயர்ஸ்க்கு நான் நேச்சுரலாக ட்ரை பண்ண போகிறேன்னு. நாங்கள் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு வந்து அது ரீச் ஆக மாட்டேங்கிறது. இன்னும் ரூரல் சைட்லலாம் அதை பற்றி அவ்வளோ இல்லை. நம்ம இப்படி டெஸ்ட் டியூப் பேபியா அப்படின்னா அது ஒரு இதாக அவமானமாக சொல்கிறதெல்லாம் கூட இருக்குது. சிலர் எனக்கு கூட பேசியிருக்காங்க, நீ இப்படி பெட் ரெஸ்ட் எடுத்து படுத்தன்னு வெளியே சொல்லாத, இது வந்து அது வந்து தப்பே கிடையாது. இயற்கையாக இப்போ உடம்பு சரியில்லாததுக்கு மருந்து சாப்பிட்ற மாதிரி நேச்சுரலாக வராது, மருந்து சாப்பிட்டு நம்ம ட்ரீட் பண்ணி குழந்தை பெற்றுக்கு இது ஒரு தப்பே கிடையாது. ஆனால் இன்னும் ரூரல் சைடில் அவேர்னஸ் வரவே இல்லை. ஸோ ரூரல் பீப்புளெலாம் என்னென்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ப்ளேம் பண்ணுறது, ஒய்ஃப் ஹஸ்பண்டை ப்ளேம் பண்ணுறது, இந்த மாதிரி இன்னும் ரீசன்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. 2 பேரும் ஓப்பனாக வந்து அங்கே உட்காரும் போதே பார்க்கலாம். 8 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லாதவங்களை பார்க்கும்போது அப்படியே ஒரு விரக்தியாக அவங்களுக்குள்ள பெரிய இடைவெளி இருக்குது. அந்த கேப் எல்லாம் போகாமல் நாளைக்கு கன்சீவ் ஆக வைக்கலாம். மெடிக்கலி நாங்கள் சொல்லுவோம் 50% தான். நீங்கள் லட்சக்கணக்கில் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். 50%. இன்னொரு 50% எதில் இருக்குது அப்படின்னா
மனசு சார்ந்த விஷயம் இந்த ட்ரீட்மெண்ட்லேயோ இல்லை நாங்கள் கொடுக்குற சில விஷயங்கள் நம்பிக்கை, ஒரு ஹாஸ்பிட்டல் மேலே ஒரு டாக்டர் மேலே இந்த தீர்வு வரணும் அப்படின்னு நம்பாமல் இது யாருக்கும் சக்ஸஸ் ஆகிறது இல்லை. ஆனால் கிராமப்புறங்கள்லேருந்து வரவங்களாம் நிறைய பேர் வந்துடுறாங்க. இப்போ வந்து நல்ல ஒரு விஷயம் இருக்குது, இது வந்து போனால் முடிவு இருக்குது. முன்னாடி ஒரு காலத்தில் குழந்தையின்மைனா ஒன்று மறுமணம் இல்லைன்னா தத்தெடுப்புன்ற நிலை மாறி நவீன முறைகளில் குழந்தை பேரை பெற முடியும், வயதுங்கிறது தடையே இல்லை அப்படின்னு வயதான தம்பதியினர் கூட இப்போலாம் வராங்க. இளம்பெண் தற்கொலை என செய்திகள் வராத நாள் இல்லை. அதில் குழந்தை இல்லை என்ற காரணத்துக்காக உயிரை மாய்த்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படும் பெண்கள் ஏராளம். செயற்கை கருத்தரித்தல் முறையில் குழந்தையை பெற்றுக்கொண்ட பெண்கள் கூட பல ஆண்டுகளாக தீவிர மன அழுத்த நோய்க்கு ஆட்பட்டிருந்ததாக வாக்குமூலம் தருவதை மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றனர். கவுன்சிலிங் அவங்க வந்தோன்னா ரொம்ப பயமாக, ரொம்ப ஒரு லாஸ்ட்டாக, அதுலேயே 2-3 இடத்துக்கு போயிட்டு வந்தாவட்டு, ப்ளஸ் இந்த மாதிரி ஃபேமிலியில் எல்லா சைட்லேருந்து ப்ரெஷர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நம்ம உட்காந்து கவுன்சில் பண்ணி உங்களுக்கு எல்லாம் நார்மலாக இருக்குது, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்னு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் அவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லி அவங்கள இன்வால்வ் பண்ணோன்னா கண்டிப்பாக தே வில் கரெக்டாக அந்த சொன்ன சயத்துக்கெல்லாம் வருவாங்க, வந்து அண்ட் தே வில் கன்சீவ் அண்ட் கோ. 6 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே அட்டென்ட் பண்ணது கிடையாது. ரொம்ப மனசு கஷ்டமாக எங்கே போனாலும் குழந்தை இல்லை குழந்தைன்னு கேட்பாங்க. எங்களை குழந்தை இல்லாதவங்களா வரணும், நாங்கள் இங்கே வந்து தான் சந்தோஷமாக இருக்கோம். எந்த ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணதில்லை சார். நான் யார் பார்த்தாலும் குழந்தை இல்லைன்னா இப்போதான் சார் சந்தோஷமாக இருக்குமே. நாங்கள் இன்னும் எங்களமா இன்னும் எவ்வளோ பேர் வரணும் நானும் சொல்லுவேன். இதில் பயன் பெற்றவர்கள் உண்மையில் லண்டனை சேர்ந்த மருத்துவர்கள் பேட்ரிக் ஸ்டெப்டோ மற்றும் ராபர்ட் எட்வர்ட்ஸ் ஆகியவர்களுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள்தான் 1978 வருடம் வெற்றிகரமாக செயற்கை கருத்தரித்தல் என்ற மனிதகுலத்தின் மகத்தான அறிவியல் முறையை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார்கள். 30 ஆண்டு கால ஆராய்ச்சிக்கு பிறகு இவர்கள் அறிமுகப்படுத்திய மருத்துவ வழிமுறை மூலம் உலகம் முழுக்க பல லட்சம் மனித உயிர்கள் உருவாகி இருக்கின்றன. 1978 முதல் டெஸ்ட் பேபி பிறந்த பிறகு, லூயிஸ் பிரவுன் பிறந்த பிறகு தான் குழந்தையின்மைக்கான ட்ரீட்மெண்ட்டில் ஒரு நவீன முறைகளோட ஆரம்பமே ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் இந்த 40 வருஷத்தில் ரொம்ப அதிகமான முன்னேற்றம் ஏற்பட்டதுனால இப்போ வந்து இது ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியாகவே இப்போ தான் வந்து கவர்மெண்ட்டே அதை வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியாக உணர்றாங்க. இப்போ தான் இதுக்கான மேற்படிப்பு, இதற்கான முறைகள் அப்படிங்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை இயல்பான குழந்தை பேறு தவிர்த்த இதர வழிமுறைகள் அது எத்தனை அறிவியல் பூர்வமானதாக இருந்த போதிலும் அது விலக்கப்பட்ட கனிதான். காரணம் நமது பழமையான மனநிலை. இதன் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் நிகழும் மன முறிவுகளின் எண்ணிக்கை மிக அதிகம். பிரபஞ்சத்தின் கொடை. குழந்தையின்மையை பெண்களுடன் மட்டும் இணைத்து புரிந்து கொள்ளும் மனநிலையில் இருந்து மிகச் சமீபத்தில்தான் இந்திய சமூகம் விடுபட்டிருக்கிறது. இதுவும் முழுமையில்லை. இன்னமும் பெண்களை மட்டுமே குற்றவாளி கூண்டில் ஏற்றுவோர் ஏராளம். இருப்பினும் கடந்த 15 ஆண்டுகளாக குழந்தை பெறுவதற்கான அறிவியல் பூர்வமான மாற்று வழிமுறைகளை பரிசீலித்து முயற்சித்து பார்க்கும் போக்கு உருவாகி இருக்கிறது. இத்தகைய விழிப்புணர்வு இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வேணும், ரொம்ப முக்கியம். அது லைஃப் பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை. அப்படி இருக்கிறச்சே எங்கெல்லாம் அந்த மாதிரி அட்வர்டைஸ் வருதோ அங்கெல்லாம் தே டூ விண்டோ ஷாப்பிங் மாதிரி டாக்டர் ஷாப்பிங் பண்ணுறாங்க. பட் அப்போ வந்து அவள் கவனிக்க தவறுறது வந்து அங்கே எவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ சக்ஸஸ் இருக்குது, அவங்கக்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் இருக்கா, அந்த டாக்டருக்கு வந்து ட்ரெயின் டிகிரி என்ன இருக்குது, அவங்களுக்கு டீம் ஒர்க் பண்ணுறாங்களா, டெய்லி பண்ணுறாங்களா, அதை எதையுமே கவனிக்கிறது இல்லை.
நிறைய பேர் டேமேஜ் பண்ணி நிறைய பணத்தை தொலைச்சி அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணி ஒரிஜினல் முட்டையெல்லாம் தொலைச்சி முக்கியம் மென்டலி அவள் வந்து ரொம்ப ட்ரமடைஸ் ஆகிட்டு வருவாங்க. உண்மையில் இங்கு விழிப்புணர்வு என்பதே கிடையாது என்கிறார்கள் இந்த துறையில் உள்ள மருத்துவர்கள். இப்போ டெஃபினெட்லி இன்ஃபர்டிலிட்டி வந்து ஒரு பேர்டனாக தான் இருக்குது. தி வே ஐவிஎஃப் சென்டர்ஸ் ஆர் இன்க்ரீசிங், வி ஆல் நோ இட்ஸ் அ பேர்டன். இன்ஃபர்டிலிட்டி ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. தம்பதியினராக வரும்போது யாருக்கு குறை, இந்த குறைகளுக்கு என்ன தீர்வு, அந்த பிரச்சனைகளுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்ற முறையில் அவங்கள பரிசோதித்து 2 பேரையும் பரிசோதிக்கும்போது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆணுக்கு மேஜர் ப்ராப்ளம் இருக்குன்னா பெண்ணுக்கு தேவையில்லாத ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் தொகையை கட்டுப்படுத்த தீவிர விளம்பரங்களை முன்னெடுக்கும் அரசு குழந்தையின்மை குறித்தும் தீவிர பிரச்சாரங்களை முன்னெடுக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். 25-26 தயவு செஞ்சு உங்களுக்கு குழந்தைங்களா டாக்டரை போய் பாருங்கள் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினோ அவேர்னஸோ ஸ்டார்ட் பண்ணால் டெஃபினட்டாக ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் குறையும். உரிய வயதை கடந்து நடைபெறும் திருமணங்களையும் மாறி வரும் வாழ்க்கை முறைகளையும் குழந்தையின்மை பிரச்சனைக்கு முக்கிய காரணங்களாக முன்வைக்கின்றனர் மருத்துவர்கள். லேட் மேரேஜஸ், அப்புறம் பிறந்த குழந்தை இறந்து போகிறது, அப்புறம் முதல் குழந்தைய அபார்ஷன் பண்ணுறது, அப்புறம் 5 வருஷம் குழந்தை வேண்டான்னு இருக்கிறச்சு இந்த ஃபைப்ராய்டு கட்டி, அந்த எண்டோமெட்ரியோசிஸ், அந்த மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ்னால் கர்ப்பப்பை உள்வரி ஜவ்வு வெளியில் செஞ்சேன்னா அது ஒவ்வொரு தரம் பீரியட்ஸ் வச்சு உள்ளெல்லாம் கூட ரத்தம் சிந்தும். ஸோ டியூபெல்லாம் அட்டாச் ஆகிடும். அந்த மாதிரி பல வியாதிகள் வருது. சம்டைம்ஸ் கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய நிலைமையே வந்துடுது. ஸோ அவளுக்கு வந்து தான் எவ்வளோ ஃபர்டைல், ஹஸ்பண்டுக்கு உயிரணுக்கள் இருக்கா இல்லையா தெரியறதே இல்லை. இவள் எல்லா சப்ஜெக்ட் டெஸ்ட்டும் தனக்கு சப்ஜெக்ட் பண்ணிப்பாள். அது மாதிரி இருக்குச்சு அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்டு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஏஜ் இருக்குது, அந்த 15 to 25 இயர்ஸ் அந்த மாதிரி. அப்போ தான் குழந்தைய நம்மளோட வளரும். தத்தெடுத்த குழந்தைகளோடு வாழ்பவர்கள் தங்களின் சொந்த மனநிலையிலும் சமூகம் அவர்களை அணுகும் விதத்திலும் பல்வேறு உளவியல் சிக்கல்களை அன்றாடம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. குடும்பத்தில் இருக்க ரிலேஷன்ஸ் கூட அப்படி சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம், தத்தெடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு. ஆனால் எங்களுக்கு அதில் வந்து அவ்வளோ இது இல்லை. கல்யாணம் எப்போ துணை வேணும்னு தோணுதோ, துணை இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுதோ அப்போ பண்ணுறது நல்லது. அதே மாதிரி ஒரு கணவனும் மனைவியும் எப்போ அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்குமே, குழந்தை இருந்தால் விளையாடுறதுக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிற அந்த தோணல் வரும்போது தான் அவங்க குழந்தை பெற்றுக்கணும். அவங்க முன்னாடி இருந்தே உடன்பட்டிருக்க மாட்டாங்க. இல்லை அவங்களுக்குள்ள வழி, நம்மளால ஒரு நம்ம குழந்தைய கொடுக்க முடியல, இது ஒரு வாடகத்தாய் மூலமாக வேற ஒரு விந்து மூலமாக வந்துச்சு அப்படின்னு நினைக்கும் போது அவங்களால அதை சைக்கலாஜிக்கலாக பிரேக் பண்ணிட்டு வர முடியாது தான். இதே நிலைதான் செயற்கை கருத்தரிப்பு முறையில் குழந்தை பெற்றுக் கொள்வதற்கும் ஏற்படுகிறது. இந்த ஐவிஎஃப்ல இப்போ வந்து ரொம்ப அவங்க எல்லாருக்கும் என்ன, நிறையா பேருக்கு ஒரு பயம் இருக்குது, நம்மளோட கருமுட்டை தான் போடுறாங்களா, நம்மளோட விந்தணுக்களை தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற பயம் வந்து இப்போ காமன் ஆகிடுது. எப்படி இந்த ஸ்கேம் எல்லாம் நடக்கிறதோ கிட்னி, அது மாதிரி இதுலேயும் வந்து சில ப்ராப்ளம், இது டாக்டர்ஸ் கையில் சில திங்ஸ் இருக்குது. பட் எத்திக்கலாக சென்டர் வந்து ஒரு சென்டர் ஃபாலோ பண்ணணும். அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா தெர் இஸ் நோ பாயிண்ட். பொருள் தேடி ஓடி உழைத்து திருமணம் என்ற முடிவை அவர்கள் எடுக்கும்போது இளமையின் நடுப்பகுதிக்கு வந்து சேர்ந்து விடுகின்றனர். அப்போது உடல் பின்னணியில் ஆரோக்கியமாக இருந்தால் சிக்கல் ஏதும் இல்லை. எல்லோருக்கும் அப்படி இருப்பதில்லை என்பதுதான் சிக்கல். பெண்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 35 வயசுக்கு மேலே முட்டையுடைய உற்பத்தி கம்மியாயிருது. 37 வயசில் அது 50% தான் இருக்கும். 39 வயசில் 20%, 40 வயசில் 10%, 42 வயசில் 5%. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு படிப்படியாக வந்து 35 இயர்ஸ் கழிச்சு குறைஞ்சிருது. குழந்தையின்மை பிரச்சனை இருப்பவர்கள் என்னதான் செய்வார்கள்? அதைத்தான் பூங்குழலி ரவிச்சந்திரன் தம்பதியினரும் செய்தனர். பூங்குழலிக்கு அப்பா அம்மாவை பார்த்து கொள்ள வேண்டிய குடும்ப பொறுப்பு. இதற்காக திருமணத்தை தள்ளி போட்டுக் கொண்டே இருந்தார். கல்யாணம் ஆன எல்லா பெண்களுக்குமே அந்த ஒரு டென்ஷனான ஒரு பீரியட். அது கல்யாணம் ஆகுமான்ற ஒரு கட்டத்தில் கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அடுத்த கேள்வி சமுதாயத்திலேருந்து எல்லாரிடத்துலேருந்து தொடுக்கப்படும் கேள்வி வந்து எப்போ கன்சீவ் ஆவீங்க, எப்போ குழந்தை பிறக்க போகுது, உங்கள் குடும்பத்தில் எப்போ அடுத்த ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னு. அப்போ இது வந்து ஒரு ஆணுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமாக ரொம்ப வர்றதில்லை. ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் பெண்களுக்கு இது காலகாலமாக வருகின்ற ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம். அப்போது அடுத்த கேள்வி சமுதாயத்தில் எங்களுக்கு தொடுக்கப்படுற கேள்வி குழந்தை எப்பொழுதுன்னு.
அப்போ அந்த இனிஷியலி ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் 6 months ஆர் ஃபஸ்ட் 1 year எங்களுக்கு அந்த அத்தனை டென்ஷன் கிடையாது. அதுக்கப்புறம் அப்புறம் சில போராட்டங்கள், மனப்போராட்டங்கள். கடைசியாக திருமணம் முடிந்து செயற்கை கருத்தரிப்பு முறையில் இரட்டை குழந்தைகள் பெற்றுக்கொண்ட போது பூங்குழலிக்கு வயது 45. இப்போது வாராத வந்த வசந்தம் என குட்டி குழந்தைகள் இருவரையும் கொண்டாடுகிறார். எட்டி உதைக்கும் சின்னஞ்சிறு பிஞ்சு பாதங்களில் மகிழ்ச்சியின் நறுமணத்தை உணர்கிறார். இதற்கு முன்னர் இந்த சமூகம் எட்டி உதைத்தது. இப்போது இந்த குழந்தைகளின் பாதங்கள் சமூகம் தந்த வலிகளை எட்டி உதைக்கின்றன. ஒரு சில தயக்கங்கள் இருந்திருக்கலாம். பட் அது மனதளவில் குழந்தைங்களுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த தயக்கங்களும் விடுபட்டுருச்சு. அந்த ஒரு குழந்தை ஓடி ஆடி விளையாடி சத்தம் போடுற அந்த சந்தோஷம்தான் அந்த வீட்டுக்கு ஒரு நிறைவு அப்படின்னு அவங்க சொல்கிற வார்த்தைகள் அந்த நேரம் அது மன வேதனையாக இருந்தாலும் கூட அவங்களெல்லாம் நம்மளை நெருக்கும் போது தான் நமக்கு இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். பூங்குழலி, பேபி, மேரி இவர்கள் எல்லோரும் சின்னஞ்சிறு உதாரணம் மட்டுமே. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சென்னையில் செயற்கை கருத்தரிப்பு முறையில் குழந்தை பெற்றுக் கொண்டவர்கள் ஒன்று கூடினார்கள். கடந்த 20 ஆண்டுகளில் இந்த முறையில் பிறந்த சில ஆயிரம் குழந்தைகளுடன் பெற்றோர்களும் வந்திருந்தனர். அந்த சந்திப்பு நாங்கள் சந்தோஷமாகவும் நலமாகவும் இருக்கிறோம் என்ற செய்தியை உலகிற்கு உரக்கச் சொன்னது. செயற்கை கருத்தரிப்பு குறித்த அத்தனை சந்தேகங்களையும் அந்த சந்திப்பில் தவிடுபொடியாக்கினார்கள் அந்த குழந்தைகள். மருத்துவத்துறையின் வேகத்திற்கு ஏற்ப சமூகம் மெல்ல மேலேறுவது இருக்கட்டும், இந்திய மருத்துவத்துறையே மேலேறுவதற்கு வேண்டிய அபாய கட்டத்தில்தான் இருக்கிறது. குழந்தையின்மை அதை பாதிக்கப்பட்ட தம்பதியினருக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் நிறைய பேரால் இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்க முடியல. ஏன்னா கவர்மெண்ட் செட்டப்பில் இது இல்லை. கவர்மெண்ட்டில் இதுக்கு வைக்க முடியாத காரணம் கொஞ்சம் இனிஷியல் அந்த முறைகள், அந்த மருந்துகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமான செலவுகள் அதிகமாகும். எய்ம்ஸ், புனே இராணுவ மருத்துவமனை உள்ளிட்ட 4 பெரிய மருத்துவமனைகளை தவிர நம்முடைய அரசு மருத்துவமனைகள் எதிலும் செயற்கை முறை கருத்தரித்தல் முறை அறிமுகப்படுத்தப்படவே இல்லை. டெஸ்ட் டியூப் பேபின்னு வரும்போது என்ன சிக்கல் அப்படின்னா, ஒரு சாதாரண க்ளவுஸில் இருந்து அவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடி, பிளாஸ்டிக்ஸ் வரைக்கும் வெளிநாடுகள்லேருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம். இந்தியாவில் இது உற்பத்தி செய்யப்படுவதில்லை. அதனால் எல்லாமே விலை உயர்ந்த விஷயமா இருக்குது. இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே தரத்தோடு வேணும், அப்போ தான் சக்ஸஸ் இருக்குன்றதுனால எல்லாமே இறக்குமதி பண்ணப்படுது. எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக விலை உயர்ந்ததாக இருக்குது. இது எங்களுக்கெல்லாம் வருத்தம் தான். ஏன்னா ஒரு பிளாஸ்டிக் டிஷ்ஷஸ் கூட தமிழ்நாட்டில், இந்தியாவில் பண்ண முடியலைன்றது எங்களுக்கெல்லாம் வருத்தம் தான். முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் நம்ம கான்ஃபரன்சஸ் அட்டென்ட் பண்ணி உலக அளவில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்து அது நம்ம சென்டரில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். உதாரணமாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் செயற்கை முறையில் கருத்தரிப்பதற்கும் காப்பீட்டு திட்டத்தில் வழியுண்டு. ஆனால் இங்கே அது கிடையவே கிடையாது. இன்சூரன்ஸில் இதுக்கு ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்கன்னா, இன்றைக்கும் எந்த இன்சூரன்ஸும் குழந்தையின்மைக்கான விஷயங்களை அவங்க எடுத்துக்கிறதே இல்லை. இன்றைக்கி வெஸ்டர்ன் கண்ட்ரியில், ஜெர்மனிலையாக இருக்கட்டும், யூரோப்பியன் கண்ட்ரிலையாக இருக்கட்டும், யூஎஸ்லையாக இருக்கட்டும், எல்லா இன்சூரன்ஸும் இதுக்கு கவர் ஆகுது. இது ஒரு நோயாக கருதணும்னு சொல்லி இப்போ தான் நிறைய ரெக்கமெண்டேஷன் இருக்குது. ஸோ ஒரு நோயின்னு கருதும் போது தான் அதுக்கான தீர்வுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இன்சூரன்ஸ் நம்ம நாட்டில் இது மாதிரி இன்சூரன்ஸ் குழந்தையின்மைக்கும் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்னும் சாதாரண ஜனங்கள் கூட நல்ல ட்ரீட்மெண்ட்டை எளிய முறையில் ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும். தனியார் மருத்துவமனைகள் மட்டுமே ஒரே வாய்ப்பு என்ற நிலையில் அங்கு லட்சங்களில் செலவாகிறது. நம்ம கவர்மெண்ட்டில் இதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொண்டு வரணும்னா நம்ம டாக்டர்ஸை ட்ரெயின் பண்ணி, டாக்டர்ஸ் அதுக்குன்னு ரெக்ரூட் பண்ணி, ரீப்ரொடக்டிவ் மெடிசன், ஆப்ஸ்டட்ரிஷியன் கைனகாலஜிஸ்ட் இல்லாமல் ரீப்ரொடக்டிவ் மெடிசன் தனி டிபார்ட்மெண்ட் வச்சு அதில் கம்ப்ளீட்டாக ரீப்ரொடக்டிவ் மெடிசன் மட்டும் பண்ணி ட்ரெயின்டு டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா தாராளமாக கொண்டு வரலாம். இதனால் இந்த அறிவியல் வழிமுறையும் வழக்கம் போல ஏழைகளுக்கு எட்டாத தூரத்திலேயே இருக்கிறது.
ஸோ இந்த ஐயுஐ செட்டப் பண்ணுறது ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. ஸோ இந்த ஐயுஐயும் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செட்டப் பண்ணலாம். ஸோ ஒரு லேப்ரோஸ்கோபிக் செட்டப்பு, ஒரு அல்ட்ராசவுண்டு, சம் மெடிசன்ஸ் அண்ட் அன் ஐயுஐ செட்டப். இந்த அளவுக்கு செட் பண்ணோன்னாலே உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 80% ஆஃப் இது குழந்தையின்மை வரும் தம்பதியர்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். ஒரு குழந்தையை பெற்றெடுக்க எவ்வளவு செலவழிக்கவும் தம்பதியினர் தயாராக இருக்கின்றனர். பேஷண்ட்டாக என்ன எதிர்பார்ப்போன்னா எவ்வளோ தான் கொடுத்தாலும் டேர்ன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் இல்லைங்களா. இப்போ நான் எவ்வளோ வேணால் கொடுக்குறேன், பட் வந்து எனக்கு சக்ஸஸ் வேணும். இந்த மென்டாலிட்டியில் இருக்க எந்த லேடியை கேட்டாலும் அப்படி தான் சொல்லுவாள். இந்த ஏக்கத்தை பணமாக மாற்ற பல போலி மருத்துவர்களும் மருத்துவமனைகளும் தமிழகம் எங்கும் முளைத்து விட்டன. எனக்கு கல்யாணம் ஆகி 6 இயர்ஸ் ஆச்சு. 6 இயர்ஸாக நான் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்னு பார்த்தேன், குழந்தை இல்லை. நாங்கள் பல வருஷமாக சென்னையில் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம். அங்கே நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது பாதியிலே எங்கள் ட்ரீட்மெண்ட் நின்றுடுச்சு பல்வேறு காரணத்தால். ஆனால் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து எங்களுக்கு வந்து முறையான ட்ரீட்மெண்ட்டும் இல்லை, சரியாகவும் நாங்கள் இது பண்ணிக்கல. உங்களுக்கு உங்கள் குழந்தை வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், எங்களுக்கு எங்கள் குழந்தையாக தான் இருக்கணும், எங்களுக்கு வந்து தத்தெடுக்கிற குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். பப்ளிக் வந்து எதனால் ஏமாந்து போகிறாங்கன்னா அவங்க பப்ளிசிட்டியை பார்த்து போகிறதுனால. ஸோ பப்ளிசிட்டி வந்து ரொம்ப பப்ளிசிட்டி அண்டு இந்த மாதிரி இருக்கிறதே நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும். அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க, 5000 ரூபாய்க்கு ஒரு டெஸ்டி பேபின்னா உங்களுக்கு 50,000 இன்ஜெக்ஷனே ஆடுறது. ஸோ இதில் சீட் பண்ணலாம். இப்போ ஃபர்டிலைஸ் ஆகாமல் ஃபர்டிலைஸ் ஆச்சுன்னு சொல்லலாம், எம்ப்ரியோ இல்லாமல் போட்டேன்னு சொல்லலாம், ப்ரெக்னன்சி பாசிட்டிவ்னு கூட காமிக்கலாம். ஹெச்சிஜின்னு ஒரு ஊசி இருக்குது, அது போட்டால் 10 நாளைக்கு அது பாசிட்டிவ் காமிக்கும். அந்த ஸ்கேன் நாங்கள் காமிச்சு பிக்சர்லாம் கொடுக்கணும், எல்லாமே பேஷண்ட் சொல்லி கொடுக்கணும் நாங்கள். ஸோ அந்த ஸ்கேனில் வந்து இன்னொருத்தரோட ஸ்கேனை வச்சு காமிச்சு இதுதான் உங்கள் குழந்தைன்னு சொல்லலாம். அப்புறம் துடிப்பு மறைஞ்சி போச்சுன்னு சொல்லிடலாம். அப்புறம் க்ளீன் பண்ணுறதான் பண்ணலாம், சும்மா மாத்திரை கொடுத்தோம் இதிலே பீரியட்ஸ் வந்துடுதுன்னு சொல்லலாம். இதில் தான் மேக்ஸிமம் ஏமாற்ற முடியும். கோயில் குளங்களை சுற்றினோம், மண் சோறு சாப்பிட்டோம், வேண்டுதல் செய்தோம். இப்போது அறிவியலின் வாசல் திறந்து விட்டது. ஆனாலும் அதை பின்பற்றி நடக்க 1000 மனத்தடைகள். காரணம், புறையோடி போயிருக்கும் சமூக மூட நம்பிக்கைகள். முதலில் மாற வேண்டியது இதுதான். அறிவியல் வழிமுறையின் வழியே பூமியை தொடும் பிஞ்சு பாதங்களும் பிரபஞ்சத்தின் கொடைதான். தாய்மையின் மறக்கவியலா தருணங்களை இந்த குழந்தையும் உங்களுக்கு பரிசளிக்கும். சந்தேகம் இருந்தால் பூங்குழலி ரவிச்சந்திரனை கேட்டு பாருங்கள். ஏனெனில் ஒரு குழந்தையின் புன்னகைக்காக, ஒரு குழந்தையின் அழுகுரலுக்காக பல ஆண்டுகளாக ஏங்கி தவித்தவர் இவர். நாங்கள் எங்கள் வாழ்நாளிலேயே இப்போதுதான் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என பேபி கிஷோர் தம்பதி சொல்வது மருத்துவ உலகத்திற்கான வெகுமதி. இந்த வெகுமதி வெறும் வாய் வார்த்தை அல்ல. துள்ளி விளையாடும் குழந்தைகளின் மழலை சிரிப்பே இதற்கு உதாரணம்.